ஹலோ, வெல்கம் டு அனு சரசுவை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். நெல்லிக்காய் சீசன் நல்லா கிடைக்கிறது, நெல்லிக்காய் நிறைய கிடைக்கிறதுனால நெல்லிக்காய் வச்சு ஒரு இது செய்ய போகிறோம். நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு நீண்ட ஆயுள்லாம் கிடைக்கும், லைஃபுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி. இப்போ நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். 4 நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வத்த மிளகாய் தாளிக்கிறதுக்கு. ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. 1 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். இதில் வறுத்து பொடிச்சு சேர்க்கறதுக்காக கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், 2 வத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுத்து பொடிக்க வேண்டிய சாமானை எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், சின்ன பேனு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வத்த மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேனில் வறுத்துக்கலாம். நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு நல்லா செவந்துடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சின்னு வந்துடுவோம். ட்ரையாக போட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சிலேயே நம்ம நெல்லிக்காய் நறுக்கி வச்ச நெல்லிக்காய் துண்டுகளை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துட்டோம். குறைன்னு நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நெல்லிக்காயிலேயே ஈரப்பசை இருக்கிறதுனால அதுவே போகிறோம். ஒரு 2-3 சுற்று விட்டு அரைச்சா போகிறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வாண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே விட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சது. இப்போ 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து பாருங்கள். இப்போ எடுத்து வச்சா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த நெல்லிக்காயையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த நெல்லிக்காயும் போட்டு கலருவோம். இதனுடைய ஈரப்பசையும் இதில் போகணும். கொஞ்சம் ஈரப்பசை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட எடுத்து வச்சிருந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம், அந்த பொடியையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துக்கோ. இது பாருங்க, 1/2 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, இதை வந்து இப்போ நெல்லிக்காயோட சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இப்போ சாதத்தை கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதமும் நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலரியாச்சு. எல்லாமே ஒன்று சேர்ந்துடுத்து நம்மளுடைய சூப்பரான சுவையான நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுத்து. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் நட்ஸு மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் நீ சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து லைஃப் இது இன்க்ரீஸ் ஆகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சுகருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுடைய ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அட்டகாசமான ஜம்முன்னு ரெடியான நெல்லிக்காய் சாதத்தை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.